நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு திமுக சீனியர் ஜூனியர் சண்டை ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதிமுக முன்னெல்லாம் ஆர்பி உதயகுமார் அவங்களுக்கு எல்லாம் தினந்தோறும் ஊடகங்களில் வரணும். அதுக்காக இருக்கிறவங்க மேலே பழியை போட்டு இருக்கிறவங்க மேலே புகாரை கிளப்பி விட்டு இருக்கிறவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாரு. ஒரு காலம் அது போன்ற சூழ்நிலை வராது. முழுக்க முழுக்க மாண்புமிகு முதலமைச்சர், கழக தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதியுடைய தலைமையில் கழகம் கட்டுப்பாடோடு பீரியடை போட்டுக் கொண்டது. இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை முதல்வரோட வெளிநாடு பயணம் அது ஒன்றும் இல்லை. அதுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை. மிக சிறப்பாக சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய உதயகுமாருடைய குறிப்பாக அதிமுகவுடைய பகல் கனவு பலிக்காது. தொழில்துறையினர் தமிழகத்தில் இந்த மின் வெட்டு கட்டணம் அதெல்லாம் இருக்கு. அதனால பிற மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு அந்த தொழில்துறை போயிட்டு இருக்கிற சூழ்நிலை முதலமைச்சர் வெளிநாடு போய் தொழில் முதலீடு கொண்டு ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்காரு. எந்த தொழிற்சாலையும் வெளிமாநிலத்துக்கு செல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் வெளிமாநிலத்துக்கு சென்ற தொழிற்சாலைகள் தான், வெளிநாட்டுக்கு சென்ற தொழிற்சாலைகள் தான் இப்பொழுது தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சட்ட ஒழுங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு சிறந்த மாநிலம். அது மட்டுமல்ல, அரசால் பல்வேறு உதவிகளை தொழில் முனைவோர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உதவி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவில் எந்தெந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு MOU சைன் பண்ணி இன்றைக்கு எந்த அளவுக்கு அதெல்லாம் துவக்கப்பட்டிருக்கு என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு செல்கிற பொழுது விமான நிலையத்தில் தெளிவாக படித்திருக்கின்றார். அது அறிக்கையாக பத்திரிகையில் வந்திருக்கிறது, விளக்கமாக வந்திருக்கிறது, தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்திருக்கிறது. தெரியாதவர்களோ அதை பற்றி சந்தேகப்படுபவர்களோ அதை பற்றி தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதற்கான பதில் கிடைக்கும். கேரளாவில் சினிமா துறையில் பல்வேறு புகார்கள் கடந்த 2-3 நாட்கள் வந்துட்டு இருக்கு. தமிழகத்தில் இருக்கிற பெண் நடிகைகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு. என்ன மாதிரி நடவடிக்கை? அது மாதிரி எந்த புகாரும் இல்லை. வருகிற பட்சத்தில் அதை பற்றி நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம்.